வீட்லேயும் உப்புமானாவே தப்பு தான்மான்னு தான் சொல்லுவாங்க. அந்த தப்பான உப்புமாவை நம்ம சரியான முறையில் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா வந்து எடுத்திருக்கேன். அணில் சேமியா. அந்த அணில் சேமியா தான் வந்து குலையாமல் டேஸ்ட்டு மாறாமல் சுவையோடு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சரை பெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறமா இந்த பூண்டும் பச்சை மிளகாவையும் போடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பச்சை மிளகாவையும் போடுங்க. அப்புறம் இவங்க இருக்காங்க இல்லைங்களா, வழக்கமான நம்ம அக்கா தங்கச்சி, வெங்காயத்தை போடுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா போடுங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு இவங்க கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு ஆட் பண்ணாதான் வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வருவாங்க. அவங்க வணங்கணும்னா இவங்கள நம்ம போடணும். இவங்க போட்டால் தான் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகுவாங்க. அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வணங்கி வருவாங்க. அவங்க வணக்கிறதுக்கு நம்ம ஒரு கரண்டி எடுத்து வணக்கி விடுவோம். அது என்னன்னே தெரில, உப்புமானாவே யாருக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. அதை கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யணுன்னா அதில் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. பட்டும் படாமல் தொட்டும் தொடாமன்னு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணால் சில பேர்த்துக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது. அதனால் அஜிஷோ நெய்யான்னு அலறி அடிச்சுட்டு போடுவாங்க. சில பேர்த்துக்கு நெய்னா அவ்வளோ பிடிக்கும். உப்புமாவில் நெய்யா, வாவ் சூப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம ஆனால் நெய் ஆட் பண்ணி தான் இருக்கோம். நமக்கு நெய்னாவே நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நெய் ஆட் பண்ணி சமைச்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன்தான் தப்புமான்னு சொல்லுவான் உப்புமானா. நாங்களாம் எல்லாம் விரும்பி தான் சாப்பிடுவோம். அந்த விரும்பி சாப்பிட உப்புமாவை இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து அந்த சேமியாவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கிளாஸு சேமியா எடுக்கிறீங்கன்னா 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இவங்க எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வணங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. இந்த தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ 1:3 2.5 ஊற்றலாம். ஒரு நல்லா குழஞ்சி வேணும்னு வச்சுக்கோங்களேன், 3 தண்ணி ஊற்றுங்க. இல்லை கொஞ்சம் உதிரியாக போகணுன்னா 2.5 தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சேமியாவை போட்டு கிண்டி எடுத்திங்கன்னா சுவையாகவும் சூப்பராகவும் ஒரு சேமியா உப்புமா ரெடி ஆகிடும் ஹோட்டல் ஸ்டைலில். அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி கொஞ்சம் வறுத்து போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். ஓகே, பாய்.